ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் மேசராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன தாள்கள் அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். தற்போது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது. அன்று தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய 17ஆம் தேதி கிழமை புதன்கிழமை. ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன அற்புதமான நாளுன்னு கேட்குறீங்களா? சித்திரையுடைய வளர்பிறையில் வரக்கூடிய 3வது திருதி. இந்த 3வது திருதி ரொம்ப முக்கியமான திருதி. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான திருதி. அந்த திருதி என்னன்னா அக்ஷய திருதி. அக்ஷய திருதி அப்படிங்கிற இந்த ஒரு திருதியே தான் இப்போ நம்ம சமீப காலமாக நிறைய நம்ம காதுகளில் கேட்போம். ஏன்னா அக்ஷய திருதிங்கிறது அல்லல்ல குறையாத செல்வத்தை பெறக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால் தங்க நகை வாங்கிறதுக்கு ஃபேமஸ்ஸு. தங்க நகை மட்டும் கிடையாது, நிறைய நம்ம முக்கியமான விஷயம் நல்லது ஸ்டார்ட் பண்ணுவதற்கு உகந்த நாள் அக்ஷய திருதி என்று சொல்லலாம். அக்ஷய திருதியை முன்னிட்டு கிரக அமைப்புகள் மூலிமா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அக்ஷய திருதி உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்கிறது இந்த பலன்கள் மூலிமா நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியுடைய சிறப்புகளை கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அக்ஷய திருதி இந்த டைம் புதன்கிழமை வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை வர்றதுனால இந்த அக்ஷய திருதியில் இதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் உண்டு என்று குறிப்பிடப்படுது. எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு அக்ஷய திருதியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய திருதி தான் அக்ஷய திருதி தினமாக அனுஷ்டிக்கப்படுது. அக்ஷய திருதி என்றாலே அன்றைய தினம் தங்கம் வாங்கினால் மென்மேலும் தங்கத்தின் சேர்க்கை நமக்கு உண்டாகும் என்பது நம்பிக்கை அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் இந்த தினம் நகை கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திர வல்லுநர்களை தங்கம் வாங்குவதற்கு மிக சிறப்பானது அக்ஷய திருதி என்று சொல்கிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இந்த டைம் வந்திருக்கு. அதாவது புதன்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். இதில் வந்திருக்கக்கூடிய அக்ஷய திருதி ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இந்த அக்ஷய திருதியில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கத்திற்கு காரத்துவம் கொண்ட கிரகமாக கருதப்படக்கூடிய குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு. இப்படி கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய அக்ஷய திருதி தினத்தில் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கத்துடைய சேர்க்கையானது அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த நாளில் தங்க நகையை வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தங்க நகையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குண்டுமணியாவது தங்கத்தை வாங்குங்க. அக்ஷய திருதி வரக்கூடிய இந்த நாளில் தங்க நகை வாங்க உங்களுக்கு முடியாவிட்டாலும் புனிதமான இந்த அக்ஷய திருதி தினத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய சந்ததியினருக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும். ஒரு குண்டுமணி கூட தங்கம் வாங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய குடும்பம் நிறைய பேர் இருக்கும். அதனால் மேச ராசிக்காரங்க தங்கம் வாங்காட்டி என்ன இதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். மகத்துவமிக்க இந்த அக்ஷய திருதி தினத்தில் நாடெங்குங்களுமே புண்ணிய நதிகளில் கண்டிப்பாக நீராடுவது விசேஷம். அதனால் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் எந்த புனித நதி இருக்கோ அந்த நதியில் போய் நீராடி உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிற மாதிரி பண்ணுங்கள். அக்ஷய திருதி தினத்தில் நீங்கள் அப்படி பண்ண முடியலனா வீட்டிலே குளிக்கக்கூடிய நீரில் உப்பு சேர்த்து குளிங்க. அப்புறம் அக்ஷய திருதி தினத்தில் நீங்கள் 2வது செய்ய வேண்டியது அன்னதானம். இது மகத்தான பலனை தர இருக்குது. இந்த தினத்தில் அன்னை பராசக்தியாக இருக்கக்கூடிய அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்ததாக புராணங்களில் கூறப்படுது. அதனால தான் இந்த நாளில் அன்னதானம் செய்யுங்கிறத உங்களோட ராசிக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்புறம் இந்த தினத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்க. அவரை வழிபாடு செய்திங்கன்னா மனதில் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும். காலையில் புனித நதியில் நீராடணும், 2வது அன்னதானம் செய்யணும், 3வது கிருஷ்ண பரமாத்மாவை மனசுக்குள்ளே நினைக்கணும். இதை 3ஐயும் இந்த நாளில் நீங்கள் செய்யணும்.
அப்புறம் இந்த அக்ஷய திருதி நாளில் உணவு தானியங்களை தானமாக அளித்திங்கன்னா அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து உங்களுக்கு காக்கப்படும். இந்த தினத்தில் எல்லாத்துக்கும் மேலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வறுமை நிலை உங்களுக்கு நீங்கும். இந்த நன்னாளில் உங்களோட சக்திக்கேற்ப ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய 7 தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்ப்பதாக அமையும். தங்கம் வாங்கி வைத்து அவங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கலனாலும் இந்த மாதிரி புண்ணியத்தை சேர்த்து பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலே அழிக்க முடியாத புண்ணியம். இந்த தினத்தில் புத்தாடைகள் தானம் செய்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும். கோயில்களுக்கு கற்பூர தானம் செய்திங்கன்னா மறுபிறவில் அரச வாழ்வு கிடைக்கும். அப்புறம் தாமரைப்பூ, மல்லிப்பூ இந்த மாதிரி பூக்கள் கூட தானம் செய்யலாம். இதெல்லாம் மறுபிறவில் மன்னர்களுடைய குலத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். தாளம்பூ தானம் செய்திங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய பூர்ணமான அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வாசன திரவியங்கள், பாக்கு, பழங்கள் போன்றவற்றை இந்த நேரத்தில் தானம் செய்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்புறம் மோர், இளநீர், குடிநீர் போன்றவற்றை இந்த நாளில் தானம் எடுத்திங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும். ஸோ இந்த அக்ஷய திருதி தினத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த தானங்கள்லாம் உங்கள் ராசிக்காரங்க செய்திங்கன்னா அல்ல குறையாத செல்வத்தை 7 தலைமைக்கும் பெற முடியும். ஒருவேளை உங்களுக்கு தங்கம் வாங்க முடியாட்டியும் இந்த அக்ஷய திருதியில் சிறிதளவு வெள்ளி வாங்கினா கூட நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும். சரும நோய்கள், மனக்குழப்பம், நிம்மதியின்மை போன்றவெல்லாம் உங்களுக்கு நீங்கும். அதனால் ஒரு சின்ன வெள்ளியாவது வாங்க ட்ரை பண்ணுங்க. இந்த அக்ஷய திருதியில் அதுவும் முடியலைன்னா இந்த நாளன்று 11 ஏழைகளுக்கு தயிர் சாதம் 1 உங்கள் கையால் செய்து அன்னதானம் அளிங்க. உங்களுடைய 11 தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கும். இந்த நாளில் எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம். அதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் என்னென்ன செய்தால் உங்களுக்கு நல்லதுங்கிறத தான் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ சொன்னதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப உங்களோட சக்திக்கேற்ப பண்ணி பயன்பெறுங்க. இப்போ உங்களுக்கு அடுத்ததாக இந்த அக்ஷய திருதியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன். என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் உங்களுக்கு சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு. எனவே இந்த அக்ஷய திருதியிலிருந்து உங்களோட ராசிக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் என்று சொல்லலாம். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு இந்த அக்ஷய திருதியிலிருந்து வெற்றிகளானது கிடைக்கும். நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்வு, பிள்ளைகளால் மேன்மை ஆகியவை எல்லாமே நடைபெறும். நேரம் உங்களுக்கு அக்ஷய திருதியில் நல்லா இருக்குது. ஆயினும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுவது நல்லது. இல்லைனா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அப்புறம் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வருமானம் திருப்தி தரும். அதே நேரங்களும் ஒரு பக்கம் விரயங்கள் வாய்ப்பு இருக்குது. சுப விரயங்களாக அதை மாற்றிட்டிங்கன்னா வீண் விரயங்கள்லேருந்து விடுபட முடியும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கிறதுக்கு யோகம் உங்களுக்கு இந்த அக்ஷய திருதியில் இருக்குது. அதனால் தாராளமாக வாங்கலாம். அப்புறம் இந்த அக்ஷய திருதியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகுகேது பயிற்சி நடந்திருக்கு. அதனால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்பு உங்களுக்கு தொழிலில் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஊதிய உயர்வு உற்சாகத்தை தரும். புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் இந்த அக்ஷய திருதியிலிருந்து பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முயற்சியும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் உங்களுக்கு நடைபெறும். நீண்ட நாட்களாக பேசிய பிறகு விட்டு போன திருமணம் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சி தரலாம். யோக பலம் பெற்ற இந்த மாதிரி பல உங்களுக்கு அதிர்ஷ்ட நன்மைகள்லாம் இந்த அக்ஷய திருதியிலிருந்து நடைபெறும். கடமையில் இருக்கக்கூடியதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. கடமையில் இருந்த தொய்வெல்லாம் அகண்டு கடமையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன்கள்லாம் பைசல் செய்து மகிழ்வீங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் உங்ககிட்ட விரும்பி இணைவாங்க. அப்படிலாம் விரும்பி இணையும் போது அவங்கக்கிட்ட நல்லா பேசி க்ளோஸ் ஆகுங்க. இந்த மாதிரியான பல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுது. ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது.
இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்களை நீங்கள் பெறுவதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த அக்ஷய திருதி பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதே போல் அக்ஷய திருதியில் என்ன பலன் கிடைக்குங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.